ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இனி இந்த யூபிஐ ஆப்பை பயன்படுத்தினால் உதவித்தொகை வழங்கப்படும் என மத்திய அரசு ஒரு அதிரடியான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அது என்ன ஆப்பு, எவ்வளோ உதவித்தொகை கிடைக்கும், யாரெல்லாம் அந்த ஆப்பை பயன்படுத்தலாம், இதை பற்றின முடிவுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய அரசு வெளியிடக்கூடிய செய்தி குறிப்பில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, கேபினெட் அப்ரூவ் இன்சென்டிவ் ஸ்கீம் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் லோ லெவல் பீம் யூபிஐ டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறைந்த அளவில் யூபிஐ பயன்படுத்தி பணப்பரிவர்த்தனை செய்யக்கூடிய நபர்களுக்கு கேஷ்பேக் வழங்க போகிறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதிகப்படியாக பார்த்தீங்கன்னாக்கா 2000 குறைவாக யாரெல்லாம் யூபிஐ ஆப்பை பயன்படுத்துகிறாங்களோ, அதாவது பீம் ஆப்பை பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு இந்த கேஷ்பேக் வந்து வழங்கப்படும் சொல்கிறாங்க. ஸோ ஃபுல்லாக இதில் வந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து தமிழை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண போகிறோம். 2024-2025 நிதியாண்டிற்கான குறைந்த மதிப்புள்ள பீம் யூபிஐ பரிவர்த்தனைகளை ஊக்குவிப்பதற்காக ஊக்கத்தொகை திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. சிறு வணிகர்களிடையே பீம் யூபிஐ ஆப்பை ஏற்றுக்கொள்வதை ஊக்குவிப்பதற்காக இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது மற்றும் குறைந்த ரொக்க பொருளாதாரத்தை நோக்கி மாறுவதற்கான அரசாங்கத்தின் பரந்த தொலைநோக்கு பார்வையுடன் ஒத்துப்போகிறது. ரூபாய் 1500 கோடி மதிப்பீட்டுள்ள இந்த முயற்சி ஏப்ரல் 1, 2024 முதல் மார்ச் 31, 2025 வரை செயல்படுத்தப்படும். சிறு வணிகர்களால் நடத்தப்படும் குறைந்த மதிப்புள்ள யூபிஐ பரிவர்த்தனைகளை, குறிப்பாக ரூபாய் 2000க்கும் கீழ் உள்ள பரிவர்த்தனைகளில் கவனம் செலுத்தப்படும். இந்த திட்டத்தின் கீழே சிறு வணிகர்கள் ரூபாய் 2000 வரையிலான பரிவர்த்தனைகளுக்கு ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் 0.15% ஊக்கத்தொகையை பெறுவார்கள். அதே நேரத்தில் பெரிய வணிகர்கள் இந்த ஊக்கத்தொகைக்கு தகுதி பெற மாட்டார்கள். ஒவ்வொரு காலாண்டுக்கும் அனுமதிக்கப்பட்ட கோரிக்கையின் தொலைவில் 80% எந்த நிபந்தனைகளுக்கும் இல்லாமல் வழங்கப்படும். இருப்பினும் மீதமுள்ள 20% குறிப்பிட்ட செயல்திறன் அளவுகளை பூர்த்தி செய்வதற்காக பொருந்தும். இதில் 0.75%க்கும் குறைவான தொழில்நுட்ப சரிவு விகிதத்தை பராமரித்தல் மற்றும் 99.5%க்கும் அதிகமான கணினி இயக்க நேரத்தை உறுதி செய்தல் ஆகியவை அடங்கும். இந்த திட்டத்தில் சிறு வணிகர்களுக்கான நிதி அணுகலை மேம்படுத்தவும், பணப்புழக்கம் மற்றும் கடன் அணுகுகளை மேம்படுத்தக்கூடிய டிஜிட்டல் கட்டண தீர்வுகளை பயன்படுத்த அதிக வாய்ப்புகளை வழங்கவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் கட்டணங்கள் இல்லாமல் தடையற்ற யூபிஐ பரிவர்த்தனைகளால் குடிமக்கள் பயனடைவார்கள். இது நாடு முழுவதும் டிஜிட்டல் கட்டணங்களை ஏற்றுக்கொள்வதை மேலும் ஊக்குவிக்குது. யூபிஐ 123 பே மற்றும் யூபிஐ லைட் போன்ற யூபிஐ சேவைகளின் பயன்பாட்டை ஊக்குவிப்பதன் மூலம் இந்த திட்டம் குறிப்பாக கிராமப்புற மற்றும் தொலைதூர பகுதிகளில் பணத்தை சார்ந்திருப்பதை குறைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. அதே நேரத்தில் நிதி உள்ளடக்கத்தின் இலக்கத்திற்கும் பங்களிக்குது. இந்த திட்டத்துக்கான அரசாங்கத்தின் நோக்கங்களில் 2024-2025 நிதியாண்டில் ரூபாய் 20,000 கோடி பரிவர்த்தனை அளவை இலக்கு கொண்டுள்ளது. உள்நாட்டு பீம் யூபிஐ தளத்தை ஊக்குவிப்பதும் அடங்கும். குறிப்பாக சேவை குறைவாக உள்ள பகுதிகளில் டிஜிட்டல் கட்டண உட்கட்டமைப்புகளை வலுப்படுத்தவும், பாதுகாப்பான மற்றும் நம்பகமான கட்டண தீர்வுகளை பரவலாக ஏற்றுக்கொள்வதை ஆதரிப்பதும் இதன் நோக்கமாகும். ஸோ மத்திய அரசு பார்த்தினாக்கா மற்ற ஆப்புகளை பயன்படுத்துகிறப்போ எந்த ஒரு ஊக்கத்தொகையும் வழங்க மாட்டாங்க, அதாவது கேஷ்பேக் வழங்க மாட்டாங்க. ஸோ இப்போது பீம் ஆப் வந்து கடந்த சில வருடங்களாகவே இந்த ஆப் வந்து நடைமுறையில் இருக்குது. ஆனால் இது மக்கள் மத்தியில் பெரிதாக அவ்வளோ பாப்புலராக செயல்படலை. ஸோ காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதில் அவ்வளோவா கேஷ்பேக் கிடைக்காது அப்படின்றதால அதை யாரும் பயன்படுத்த விரும்பலை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த பீம் ஆப்போட பயன்பாட்டை அதிகப்படுத்துவதற்காக சிறு வணிகர்களுக்கு, அதாவது 2000க்கும் குறைவான வணிகம் செய்யக்கூடிய வணிகர்களுக்கு இந்த ஆப் மூலமா யாரெல்லாம் வந்து பண பரிவர்த்தனை பண்ணுறாங்களோ 2000க்கு குறைவாக அவங்களுக்கு வந்து கேஷ்பேக் தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கேஷ்பேக் பார்த்தீங்கன்னாக்கா குறைந்தது ₹100 ₹150 வரைக்கும் இந்த கேஷ்பேக் வந்து கிடைக்கும். ஸோ இந்த கேஷ்பேக் 2000க்கு கீழே பரிவர்த்தனை பண்ணுறவங்க மட்டும்தான் இது வந்து கிடைக்கும். மற்ற நபர்களுக்கு கிடைக்காது. 2000க்கு மேலே அதிகமாக பண பரிவர்த்தனை செய்யக்கூடிய மக்களுக்கு இந்த பீம் ஆப் மூலமா பரிவர்த்தனை பண்ணும்போது அதுக்கான கேஷ்பேக் ஆஃபர் எதுவும் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் டிஜிட்டல் மையத்தை உருவாக்குவதற்காக இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இன்றைய காலகட்டத்தில் யாருமே வந்து ஏடிஎம் அதிகமாக பயன்படுத்துறது கிடையாது. ஸோ யூபிஐ பேமெண்ட் மூலமா அழகாக ஜிபே, ஃபோன்பே அந்த மாதிரி ஆப்புகளை பயன்படுத்தி பேமெண்ட் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் மத்திய அரசாங்கத்தில் உருவாக்கப்பட்ட இந்த பீம் ஆப்பும் வந்து அதிகப்படியான மக்களை பயன்படுத்துகிற மாதிரி கொண்டு வரதுக்காக இந்த கேஷ்பேக் முறையை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது பீம் ஆப்பை பயன்படுத்தலைனாக்கா பயன்படுத்திங்க. இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தான். ஸோ இந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னாக்கா 2025 மார்ச் 31 முடிய போகுது. ஸோ அதுக்குள்ளே யாரெல்லாம் அந்த பீம் ஆப்பை வந்து பயன்படுத்துவீங்களோ பயன்படுத்திங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த பீம் ஆப்பை எப்படி பயன்படுத்த தெரியலனாக்கா வீடியோவில் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக அதுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ மற்ற ஆப்புகளை பயன்படுத்துகிற போலவே தான் இந்த பீம் ஆப்பை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம்.